சலாம் அலைக்கும். இன்ஷால்லா இன்னைக்கு ஜோசப்போட வரலாற பார்க்கலாம். இன்ஷால்லா ஜோசப்போட வரலாற பார்க்கலாம். இந்த வரலாறுல அல்லாஹ் துரோகத்தோட உச்சகட்டத்தையும் அல்லாஹ் சொல்றாங்க, மன்னிப்போட உச்சகட்டத்தையும் சொல்றாங்க. ஜோசப் தன் தந்தை கிட்ட சொல்றாங்க, என் தந்தையை நான் ஒரு கனவு கண்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஜேக்கப் சொல்றாங்க, இந்த கனவை பத்தி உன்னுடைய சகோதரர்கள் கிட்ட சொல்லிடாதுங்க அப்படின்னு ஜேக்கப் சொல்றாங்க. உங்களுக்கு எதிராக சதியும் சூழ்ச்சியும் செஞ்சிருவாங்க, அதனால இந்த கனவை பத்தி நீங்க சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க, ஜோசப் கிட்டையும் ஜோசப்போடைய சகோதரர்கள் கிட்டையும் தேடுதல் உள்ளவங்களுக்கு படிப்பினைகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இதுல நான் ஒரு துல்லியமான வரலாறை கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சகோதரர்கள் நினைக்கிறாங்க, நம்ம பெரும்பான்மையினரா இருக்கோம், ஜோசப்பும் ஜோசப்புடைய சகோதரரும் நம்மளுடைய தந்தைக்கு செல்லமானவங்களா இருக்கிறாங்க, நம்மளுடைய தந்தை உண்மையிலே தவறான மனிதரா இருக்காரு, வழி தவறிய மனிதரா இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த எண்ணத்தினால அவங்க ஜோசப் மேல ரொம்ப பொறாமப்படக்கூடியவங்களா இருக்காங்க, ஜோசப்பையே வெறுக்கக்கூடியவங்களா இருக்காங்க. அந்த பொறாமை அவங்கள எவ்வளவு ஒரு பேராபத்தான ஒரு விஷயத்துக்கு கொண்டு போகுதுன்னா, தன்னுடைய சகோதரனை கொலை பண்ற அளவுக்கு அவங்களுடைய பொறாமை என்கிற எண்ணம் கொண்டு போகுது. அப்போ இந்த பொறாமை அப்படிங்கிற இந்த விஷயம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா, அது நமக்கு சாத்தானோட தன்மைகளா தான் இருக்கு. எல்லாரும் கடவுளா இருக்க முடியும்னு கடவுள் மீதே பொறாமப்பட்டதுனாலதான் அவன் சாத்தான் மேல இருந்து கீழே இறங்குறான். நீ இங்கிருந்து வெளியேறு அப்படின்னு அல்லாவும் சொல்றாங்க. அப்பையும் கூட தன்னுடைய கலகத்தை அவன் உணராம, என்னை நீங்க வழி தவற நாடிட்டதால நான் எல்லாத்தையும் வழி கெடுப்பேன் அப்படின்னு அல்லா மேலேயே பழி போடுறான். இப்ப அல்லாதான் வழி தவற நாடிட்டாங்க அப்படின்னு அல்லா மேலேயே பழி போடுறான், தன்னோட தவற உணரல. அப்ப பொறாமப்படுறது அப்படிங்கிறது தங்களோட தவறுகளை உணர முடியாம பண்ணிருது, பழி போடக்கூடிய ஒரு விஷயமாவும் ஆக்குது. இந்த இடத்துல சதியும் சூழ்ச்சியும் அவங்க செய்யறாங்க அப்படின்னா, ஜேக்கப் தன்னுடைய மகன்களை பத்தி சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுடைய செயல்பாடுகள் கொஞ்சம் சரியில்லாததுனாலதான் அவர் ஜோசப் கிட்ட அப்படி சொல்றாரு. ஜோசப் மாதிரி நம்மளும் இருந்தா நம்ம தந்தை நமக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு, நம்மளுடைய செயல்களை நல்லபடியா நம்ம மாத்திக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல அவங்க நினைக்கல, தன்னுடைய தவறுகளை அவங்க நினைக்காம தன்னுடைய தந்தை மேலேயே பழி போடக்கூடியவங்களா இருக்காங்க. நம்ம தந்தை தான் தவறான மனிதரா இருக்காரு அப்படின்னு பழி போடக்கூடியவங்களா இருக்காங்க. இந்த பொறாமை அப்படிங்கிற எண்ணத்தினால ஜோசப்ப நம்ம கொன்றலாம் அப்படின்னு முடிவெடுக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. அதே மாதிரி ஆளுநருடைய மனைவி அவங்க ஒரு சூழ்ச்சி பண்றாங்க, ஜோசப்ப தவறா நடத்த முயற்சி பண்றாங்க. அந்த இடத்துல ஜோசப் இவங்க சூழ்ச்சியில இருந்து கடவுள் என்னை திருப்பணும், இவங்க மேல ஆசைப்படுறதை விட்டு கடவுள் என்னை திருப்பணும், இவங்களுக்கு இணங்குறதை விட அந்த சிறைச்சாலையே மேலானது அப்படின்னு ஜோசப் சொல்றாங்க. ஆளுநர் மனைவி சொல்றாங்க, நான் சொல்றதை நீங்க கேட்காட்டி நீங்க சிறைக்கு போவீங்க, தரம் தாழ்ந்தவரா ஆயிருவீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த இடத்துல உலக ஆடம்பரங்களை அவர் தேர்ந்தெடுக்காம சிறைச்சாலை தான் எனக்கு மேலானது அப்படின்னு தேர்ந்தெடுத்து, இந்த உலகத்துல அவர் எவ்வளவு பாடுபட முடியுமோ அவ்வளவு தூரம் பாடுபட்டு அல்லாஹ்வை திருப்திப்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் பண்றாரு. அதே மாதிரி மன்னர்கிட்ட ஆளுநர் மனைவியை விசாரிங்கன்னு சொல்லும் போது, ஜோசப்ப பத்தி என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு மன்னர் கேக்குறாங்க. அதுக்கு ஆளுநர் மனைவி சொல்றாங்க, அவர் ஒரு உண்மையான மனிதராக தான் இருந்தாரு, நான் தான் சூழ்ச்சி பண்ணேன், நான் தான் அவரை வசீகரிக்க முயற்சி செஞ்சேன், சத்தியம் வென்றுச்சு அப்படின்னு ஆளுநர் மனைவி சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நான் தான் தவறானவளா இருந்தேன், அவர் ஒரு உண்மையான மனிதரா இருந்தாரு
அப்படின்னு சொல்லி யாருனால பழி போடப்பட்டு சிறைக்கு அனுப்பப்பட்டாங்களோ, ஜோசப்ப சிறைக்கு அனுப்புனாங்களோ, அவங்க வார்த்தையாலேயே, ஆளுநரின் மனைவியோட வார்த்தையாலேயே அவர் ஒரு உண்மையான மனிதரா இருந்தாரு, நான் தான் தவறானவளா இருந்தேன், அதே மாதிரி தீயவருடைய சூழ்ச்சிகளுக்கு கடவுள் ஆதரவு அளிக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லி அவங்க வாயாலேயே கண்ணியத்தை கொடுக்குறாங்க அல்லாஹ். அப்ப உண்மை வெளியே வர்றதுக்கு தாமதமாகலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும். உங்களை இருக்கிற நிலையில இப்படி நான் விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லி அல்லாவும் சொல்றாங்க. 47ல 31 67ல 2 படிக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உங்களில் பாடுபடுபவர்கள் மேலும் உறுதியுடன் விடாமுயற்சி செய்பவர்கள் யார் என்பதை பிரித்து காட்டுவதற்காக நிச்சயமாக நாம் உங்களை சோதனையில் ஆழ்த்துவோம். உங்களுடைய உண்மையான தகுதிகளை நாம் வெளிப்படுத்தி காட்டியாக வேண்டியுள்ளது. அவர்தான் உங்களுக்கிடையில் சிறப்பாக செயல்படக்கூடியவர்கள் யார் என்பதையும் பிரித்தறியும் நோக்கத்திற்காக மரணத்தையும் வாழ்வையும் படைத்தவர். அவர் சர்வ வல்லமையுடையவர், மன்னிக்கின்றவர். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றாங்க, யாரு உங்கள் இடையில யாரு பாடுபடுறாங்க, உறுதியோடையும் விடாமுயற்சியோடையும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் பிரித்து காட்டாம விடமாட்டேன். உங்களை நான் நிச்சயமா சோதனை ஆழ்த்துவேன். உங்களுடைய உண்மையான தகுதிகளை நான் வெளிப்படுத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. உங்கள சிறப்பாக செயல்படக்கூடியவங்க யார் என்பதை பிரித்தறியறதுக்காக தான் நான் சோதனைகளையே வைக்கிறேன். அதுக்காகத்தான் நான் மரணத்தையும் வாழ்வையும் படைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த இடத்துல ஜோசப்போட உண்மைத்தன்மைய வெளிக்காட்டுறாங்க. அதே மாதிரி ஆளுநருடைய அவங்க சூழ்ச்சிகள், அவங்க என்னென்ன பிளான் பண்ணாங்க அந்த தன்மைகளையும் வெளிப்படுத்துறாங்க அல்லாஹ். அப்ப அவங்க வார்த்தையாலேயே சத்தியம் வென்றுடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் ஜோசப்க்கு கண்ணியத்தை கொடுக்குறாங்க. அவங்க வார்த்தையாலே, அவங்கதான் சிறைச்சாலைக்கு அனுப்புனாங்க. நீங்க தரம் தாழ்ந்தவரா ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அவங்களே உண்மையான மனிதர், அவர் ஒரு உண்மையான மனிதரா இருந்தாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்ல வைக்கிறாங்க. அதே மாதிரி மன்னர்கிட்ட கருவூல அதிகாரியா நான் அந்த பதவி வேணும்னு சொல்லி ஜோசப் கேட்டு வாங்கிக்கிறாங்க. அதுல நான் அறிவை பெற்றவராகவும் அனுபவம் மிக்கவராகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு விஷயத்துல நம்ம அறிவை பெற்றவங்களாவும் நல்ல அனுபவம் மிக்கவங்களாவும் நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த விஷயத்த, அந்த வேலைகளை நம்ம பிடிச்சு செய்வோம், ரொம்ப ஆர்வமா பண்ணுவோம், சந்தோஷமா பண்ணுவோம். இந்த மாதிரி அவங்களுக்கு ஜோசப்க்கு பிடிச்ச அந்த பதவிய எல்லாம் அமைச்சு கொடுக்குறாங்க. நீங்க தரம் தாழ்ந்தவரா ஆயிருவீங்க அப்படின்னு சொல்லி ஆளுநர் மனைவி சொன்னாங்க. ஆனா அதுக்கு மாற்றமா அல்லாஹ் ஒரு உயர்ந்த பதவியை கொடுத்து அவரை பிடித்த வண்ணம் எகிப்துல அவர் ஆளும்படி நான் செஞ்சேன், அவரை நான் அந்த பூமியில நிலைநாட்டினேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப தன்னுடைய சகோதரர்களால சூழ்ச்சி செய்யப்பட்டு துரோகம் இழைக்கப்பட்டு சின்ன வயசுலயே அவர் அவ்வளவு கஷ்டத்தை எதிர்கொண்டு வர்றாரு. கிணத்துல தூக்கி போட்டுடுறாங்க, அடிமையாதான் விற்கப்படுறாங்க. ஒரு ஒரு சில திருகங்கள்ல தான் விற்கப்படுறாங்க ஜோசப். அடிமையா அந்த எகிப்துக்கு போறாரு. ஆனா அவரை அல்லாஹ் பூமியின் மீது ஒரு பெரிய பதவியை கொடுத்து நான் நிலைநிறுத்தினேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த மாதிரிதான் அல்லாஹ் நம்ம தொடர்ந்து உறுதியோடையும் நம்ம சோதனைகள்ல அல்லாஹ் இதை நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சகிப்புத்தன்மையோடையும் இருந்தோம் அப்படின்னா அல்லாஹ் பிரதிபலன் வழங்க நான் ஒருபோதும் தவறுறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து ஜேக்கப்ப பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஜேக்கப்ப பத்தி எல்லாம் சொல்றாங்க. 12வது அத்தியாயத்துல 18லயும் 83லயும் இந்த 2 வசனத்திலயுமே ஜேக்கப்க்கு ஒரே மாதிரியான சூழ்நிலை தான் அமையுது. அந்த முதல் சூழ்நிலையில அந்த சகோதரர்கள் ஒரு சூழ்ச்சி செஞ்சுட்டு கிணத்துல போட்டுடுறாங்க. போட்டுட்டு ஜோசப் கிட்ட அழுதவங்களா சொல்றாங்க,
ஜோசப்ப வந்து ஓனாய் வந்து முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து எனக்கு எதிராக ஒரு சூழ்ச்சியும் சதியும் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு எதிராக நீங்க செஞ்ச சூழ்ச்சிக்கு எதிராக கடவுள் எனக்கு ஆதரவளிப்பாரு. நான் மேற்கொள்ள வேண்டியதெல்லாம் அமைதியானது ஒரு பொறுமைதான் அப்படின்னு சொல்லி ஜேக்கப் இந்த இடத்துல சொல்றாரு. அதே சூழ்நிலை தான் 83லயும் அதே மாதிரி அவங்க அந்த சகோதரர்கள் வர்றாங்க. வந்து உங்க மகன் வந்து ஒரு திருட்டை செஞ்சுட்டான், எகிப்துல இருக்கான் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அப்பையும் ஜேக்கப் என்ன சொல்றாருன்னா, இப்ப வந்து இந்த இடத்துல ஜோசப்க்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. அவர் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல, பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. இப்போ 2வது மகனையும் அவங்க திருடிட்டான், அதனால எகிப்துல இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்றாங்க. அப்பையும் ஜேக்கப் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க எனக்கு எதிராக சதியும் சூழ்ச்சியும் செஞ்சிருக்கீங்க. நான் மேற்கொள்ள வேண்டியதெல்லாம் அமைதியானது ஒரு பொறுமைதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அனைவரையும் கடவுள் என்னிடம் திருப்பி கொண்டு வருவாராக அப்படின்னு சொல்லி ஒரு உறுதியான நம்பிக்கையையும் வெளிப்படுத்துறாங்க இந்த இடத்துல. அவர்கள் அனைவரையும், அதாவது ஜோசப்பும் காணோம், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவருடைய சகோதரனையும் காணோம். அதே மாதிரி மூத்தவர் அவரும் வரல அந்த இடத்துல. அவர் வந்து தன்னுடைய தந்தைக்கு சத்தியம் பண்ணதுக்காகவும் கடவுள் கடவுள் முன்னாடி ஒரு முறைப்படியான சத்தியம் செஞ்சதுக்காகவும் அந்த இடத்தை விட்டு நான் வரமாட்டேன், கடவுள் எனக்கு உத்தரவளிக்கிற வரைக்கும், இல்லைன்னா என் தந்தை என்று சொல்ற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உறுதியா தன்னுடைய சத்தியத்தை காப்பாத்தணும்னு அவர் அந்த இடத்துல நிக்கிறாரு. இப்ப இந்த இடத்துல 3 பேருமே இல்ல. அப்ப அவங்க அனைவரையும் திருப்பி கொண்டு வருவாராக, கடவுள் அனைவரையும் என்னிடம் திருப்பி கொண்டு வருவாராக அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியான நம்பிக்கை இந்த இடத்துல வெளிப்படுத்துறாங்க. அவங்களுடைய சோதனையில, அவங்களுடைய கஷ்ட காலங்கள்ல நான் மேற்கொள்ள வேண்டியதெல்லாம் அமைதியானது ஒரு பொறுமை தான், அவங்க சூழ்ச்சிக்கு எதிராக நான் செய்ய வேண்டியதெல்லாம் அமைதியான ஒரு பொறுமை தான் அப்படின்னு சொல்லி ஜேக்கப் சொல்றாங்க. அதே மாதிரி அந்த சகோதரர்கள் வந்து ஜோசப்ப வந்து கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கும் போது அதுல இருக்கிற ஒருத்தன் மட்டும் சொல்லுவாங்க, வேணாம், கொலை பண்ண வேணாம், அவங்கள வந்து கிணத்தோட ஆழத்துல போட்டுடலாம், பிரயாணிகள் கூட்டம் வந்து தூக்கிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நான் நினைப்பேன், இந்த சகோதரர்களுக்கு இடையில இவர் மட்டும் கொஞ்சம் நல்லவரா இருக்காரு, கொலை பண்ற அளவுக்கு போகாம கிணத்துல போட்டுடணும்னு நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நான் நினைப்பேன். அப்ப அவர் தான் இந்த மூத்தவரா இருக்குமோ அப்படிங்கிறது என்னுடைய புரிதல். ஏன்னா சிறிதேனும் நல்லது இருந்தா நான் உங்களை வந்து தொடர்ந்து நான் வழிநடத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அந்த சிறிதேனும் நல்லதுதான் அவர் வந்து தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய கடவுள் முன்னாடி முறைப்படியான சத்தியம் செஞ்சதுக்காக அந்த சத்தியத்தை உறுதியா காப்பாத்தணும்னு நிக்கிறாரு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் ஜோசப் மேல திருட்டு பழியும் தன்னுடைய சகோதரர்கள் போடுறாங்க. இந்த ஜோசப்போட சகோதரன் வந்து திருடினா அப்படின்னா அவருடைய சகோதரன் ஜோசப்பும் கடந்த காலத்துல திருடினாரு அப்படின்னு சொல்லி பழி போடக்கூடியவங்களா அந்த சகோதரர்கள் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஜோசப்ப சின்ன வயசுலயே கிணத்துல போட்டுட்டாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சு எதுவுமே தெரியாது. ஆனா பல ஆண்டுகள் கழிச்சும் அவங்க அதே வன்மத்தோட அதே வெறுப்போட ஒரு பழி போடுறாங்க, இவன் இப்படி பண்ணா அப்படின்னா இவருடைய சகோதரரும் அப்படிதான் அப்படின்னு சொல்லி பழி போடுறாங்க. அப்போ அந்த வன்மம், அந்த கோபம், அந்த வெறுப்பு இதெல்லாம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கு. அந்த பொறாமை அப்படிங்கிற எண்ணம் அவங்கள தொடர்ந்து இப்படிதான் வச்சிருக்கு. அப்ப ஜோசப் வந்து தன்னுடைய உணர்வுகளை மறைச்சு கொண்டவரா, நீங்க நீங்க என் மீது போடும் குற்றச்சாட்டை கடவுள் அறிஞ்சவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினைக்கிறாரு. தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்திக்கிறாரு. இந்த இடத்துல அவர் வந்து பெருசா ரியாக்ட் பண்ணல. நீங்க வைக்கிற குற்றச்சாட்டை கடவுள் அறிஞ்சவரா இருக்காரு அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்துறாரு. அந்த இடத்துல அவர் கோவப்படல. இப்ப கோவப்படும் போது நம்ம வந்து என்ன செய்வோன்னே தெரியாது, நிறைய வார்த்தைகளை விட்டு அடுத்தவங்களை கஷ்டப்படுவோம். கோவப்படும் போது நமக்கு வந்து ஒரு சரியான முடிவே எடுக்க முடியாது, நிறைய தவறான விஷயங்கள் தான் பண்ணுவோம். அப்போ கோவப்படும் போது நம்ம அமைதியையும் பொறுமையும் மேற்கொண்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும்.
அந்த தெளிவு எப்படிப்பட்ட தெளிவா இருக்கு அப்படின்னா, நீங்க வைக்கிற குற்றச்சாட்டை கடவுள் அறிஞ்சவரா இருக்காரு அப்படிங்கிற ஒரு தெளிவு. அந்த தெளிவு நமக்கு கிடைச்சிட்டாலே இன்ஷா அல்லாஹ் நம்ம அமைதியாவும் அல்லாதான் எல்லாத்தையும் நடத்துறாங்க பொறுமையோடையும் நம்ம இருந்துருவோம். அல்லாவுக்கு தெரியும் நான் உண்மையானவர், அது அல்லாவுக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த விஷயத்துக்குள்ள நம்ம எண்ணத்தை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா அந்த விஷயத்த நம்ம கடந்து போயிடலாம். யார் மேலையும் நம்ம கோவப்பட தேவையில்லை. இப்படி நம்ம மேல பழி போட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓவரா ரியாக்ட் பண்ண தேவையில்லை. நம்ம அந்த இடத்துல பொறுமையோடையும் அமைதியோடயும் இருந்தோம் அப்படின்னா உறுதியோடையும் அல்லாஹ் அந்த விஷயத்த பார்த்துப்பாங்க அப்படிங்கறத இந்த வசனம் மூலியமா நான் கத்துக்கிறேன். அதே மாதிரி ஜோசப் தன்னுடைய சகோதரர்களை பார்த்து கேக்குறாங்க, கடந்த காலத்துல ஜோசப்பும் ஜோசப்புடைய சகோதரருக்கும் நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நீங்க தான் ஜோசப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சகோதரர்கள் ஜோசப்ப அடையாளம் கண்டுறாங்க. அப்ப அவர் ஒரு ரொம்ப உயர்ந்த பதவியில அவர் இருக்கிறத பார்த்துட்டு அவங்க எங்களுக்கு மேல கடவுள் உங்களைதான் தேர்ந்தெடுத்திருக்காரு, நாங்க தான் தவறானவர்களா இருந்தோம் அப்படின்னு சொல்லி வருத்தப்படக்கூடியவங்களா அந்த சகோதரர்கள் இருக்காங்க. அப்ப அவங்களும் திருட்டு பள்ளி சொன்னாங்க. அவங்களுடைய வார்த்தைகளாலேயே அல்லாஹ் ஜோசப்க்கு கண்ணியத்தை கொடுக்குறாங்க. நாங்க தான் தவறானவர்களா இருந்தோம், எங்களுக்கு மேல கடவுள் உங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஜோசப்க்கு கண்ணியத்தை கொடுக்குறாங்க. வருத்தப்படுறாங்க, அந்த சகோதரர்கள் வருத்தப்படுறாங்க. ஜோசப் சொல்றாரு, இன்றைய தினம் உங்கள் மீது எந்த குற்றச்சாட்டும் இல்லை, கடவுள் உங்களை மன்னிப்பாராக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவர் இந்த இடத்துல அவர் மன்னிக்கிறாரு. இந்த மன்னிப்பை நான் உண்மையான எவ்வளவு ஒரு உண்மையான மன்னிப்பாவும் உயர்ந்த மன்னிப்பாவும் நான் இதை பாக்குறேன். இந்த இடத்துல நான் மன்னிக்கிறேன்னு அவங்கள சொல்லல, கடவுள் உங்களை மன்னிப்பாராக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, நான் மன்னிச்சாலும் நீங்க மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அவங்கள அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க மன்னிச்சாலும் நான் மன்னிக்க மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்த இன்னொரு இடத்துல எல்லாம் சொல்றாங்க. அப்ப தன்னுடைய சகோதரர்களுக்கு கடவுள் மன்னிக்கணும் அப்படிங்கிற உண்மையான மன்னிப்பை நம்ம ஜோசப் நினைக்கிறாரு. கடவுள் அவங்களை மன்னிக்கணும், அதுதான் உண்மையான ஒரு மன்னிப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் தன்னுடைய சகோதரர்கிட்ட சொல்றாரு. இது எவ்வளவு ஒரு உண்மையான மன்னிப்பாவும் உயர்ந்த மன்னிப்பாவும் இருக்கு. அவங்க சின்ன வயசுல இருந்தே ஜோசப்க்கு எதிராக சூழ்ச்சியும் சதிவெல்லாம் பண்றாங்க. கிட்டத்தட்ட கொலை பண்ற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க. அதே மாதிரி அத்தனை ஆண்டுகள் கழிச்சும் அந்த கோபம் தீராம திருட்டு பலி கட்டுறாங்க. இவ்வளவு செஞ்சவங்களுக்கு ஜோசப் மன்னிக்கிறாரு. அப்ப நம்ம மன்னிக்கிறோமா? நான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் கோவப்பட்டு சண்டை போட்டு பிரிஞ்சு இருக்கிறோம், மன்னிக்க மாட்டேங்கிறோம். மன்னிக்கணுமா, அவங்க என்ன இப்படி தப்பு பண்ணிட்டே இருப்பாங்க, எனக்கு இந்த மாதிரி பண்ணிட்டே இருப்பாங்க, நான் மன்னிக்கணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மன்னிப்பு வழங்குறது அப்படிங்கிறது பலகீனம் கிடையாது, அதுதான் உண்மையான பலம், நம்ம குணத்தோட உண்மையான பலம். அததான் எல்லாரும் சொல்றாங்க, பொறுமையும் மன்னிப்பும் குணத்தோட மெய்யான பலம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மன்னிக்கணும் அப்படின்னா நம்ம பெருந்தன்மையா இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒருத்தவங்களை ஈஸியா மன்னிச்சிடலாம். சரி, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான் அப்படின்னு நம்ம கடந்து போறது, பெருந்தன்மையா இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதோ ஒரு பலகீனத்துல அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம இந்த மாதிரி எண்ணங்களை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஈஸியா இன்ஷால்லாம் மன்னிச்சிடலாம். அதே மாதிரி நம்ம தினமும் சின்ன சின்ன தவறுகள் எல்லாம் செய்யக்கூடியவங்களாதான் இருப்போம். ஆனா என்னுடைய அடியார்களே, கடவுளின் கருணையில் நம்பிக்கை இழந்து விடாதீங்க, என்கிட்ட பாவ மன்னிப்பு கேளுங்க, நான் உங்களை மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அல்லாஹ் எவ்வளவு கருணையாளரா இருக்காரு, நம்ம பாவங்களை மன்னிச்சுக்கிட்டே தான் இருக்காரு. நம்ம பாவ மன்னிப்பு நம்ம இறைஞ்சி கேட்டோம் அப்படின்னா மன்னிச்சுக்கிட்டே இருக்காரு. நம்மளும் நம்ம கடவுள்கிட்ட இருந்து அதுதான் நம்ம எதிர்பார்க்கிறோம். நம்ம செஞ்ச பாவங்களை கடவுள் மன்னிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அப்ப நம்ம எதிர்பார்க்கிற மாதிரி கடவுள் மன்னிக்கலன்னா என்ன ஆகுறது அப்படின்னு நம்ம யோசிச்சாலே அவ்வளோ பயமா இருக்கு.
அப்ப கடவுள் அவ்வளவு கருணையாளரா இருக்கிறதுனாலதான் நம்மள மன்னிக்கிறாரு. அப்ப அதே மாதிரிதான் நம்மளும் மன்னிக்கணும். யார் வேணாலும் நம்ம மேல பழி போடலாம், சூழ்ச்சி செய்யலாம், இந்த மாதிரி என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா கடவுள் எல்லாத்தையும் நடத்துறாரு அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு வந்துட்டு, கடவுள் தான் எல்லாத்தையும் பண்றாரு, அவர் பாத்துக்கிடுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம அமைதியோடையும் பொறுமையோடையும் இருந்தோம், சகிப்புத்தன்மையோடையும் இருந்தோம் அப்படின்னா, அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கடவுள் வெகுமதி அளிக்க ஒருபோதும் தவறுறதில்லை அப்படின்னு நல்லா சொல்றாங்க. இந்த இடத்துல ஜோசப்பும் அதான் சொல்றாரு. கடவுள் எங்களை ஆசீர்வதித்திருக்கின்றார். அது ஏனெனில் ஒருவர் நேரிய வாழ்வு நடத்தி உறுதியுடன் சகித்திருப்பாராயின் நல்லோருக்கு வெகுமதி அளிக்க கடவுள் ஒருபோதும் தவறுவதில்லை அப்படின்னு ஜோசப்பும் இததான் சொல்றாரு தன்னுடைய சகோதரர்கிட்ட. நம்ம இவன் ஜோசப் மாதிரி இவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போமா அப்படின்னா இல்ல. தன்னுடைய சகோதரர்கள்னாலையும் இவ்வளவு சூழ்ச்சிகளுக்கு ஆட்பட்டு சின்ன வயசுலயே அவரு இவ்வளவு கஷ்டப்பட்டு தொடர்ந்து அவர் துரோகங்களையும் சூழ்ச்சிகளையும் தான் சந்திச்சுட்டே வர்றாரு. அது அத்தனையும் அந்த கெட்டதுகள் அனைத்தையுமே எல்லாம் நல்லதா மாத்தி கொடுத்து அவருக்கு வெற்றியை வழங்குறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டம் எல்லாம் ஏற்பட்டுச்சா அப்படின்னா இல்ல. ஆனா அவ்வளவு பெரிய கஷ்டம் ஏற்பட்ட அவரே தன்னுடைய சகோதரர்களை மன்னிக்கக்கூடியவரா இருக்காரு. நம்ம சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அதை பெருசுபடுத்தி பிளவா சண்டை போட்டுட்டு நம்ம பிளவு ஏற்படுத்திட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி நிலையில இருந்து எல்லாம் நம்மளை காப்பாத்தணும். அதே மாதிரி ஜோசப் தன்னுடைய தாய் தந்தை அப்புறம் தன்னுடைய சகோதரர்களை எகிப்திற்கு வரவேற்கிறாரு. இங்க நீங்க கடவுள் நாடுனா பாதுகாப்போட இருப்பீங்க அப்படின்னு சொல்லி எகிப்திற்கு வர வைக்கிறாரு. இந்த இடத்துல எனக்கும் என்னுடைய சகோதரர்களுக்கு இடையில சாத்தான் தான் பிளவை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி ஜோசப் சொல்றாங்க. இந்த இடத்துல அவங்க இப்படிலாம் சூழ்ச்சி பண்ணாங்க, எனக்கு இந்த மாதிரி திருட்டு பழி கொடுத்தாங்க அப்படின்னு அவங்க தன்னுடைய சகோதரர் மேல அவர் பழி போடல, சாத்தான் தான் பிளவை ஏற்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. அப்ப நமக்குள்ள சண்டை பிரச்சனை வருது அப்படின்னா, ஒருத்தவங்களை நம்மளால மன்னிக்க முடியல, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே சாத்தான் பிளவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. அப்ப சாத்தானுக்கு எதிரா நம்ம அந்த விஷயத்துல நம்ம எதிரா நடக்கணும், ஒற்றுமையோட இருக்கணும், மன்னிக்கணும். அதே மாதிரி நமக்கு ஒரு கஷ்டம் சோதனை வரும்போது ரொம்ப அமைதியோடையும் பொறுமையோடையும் சகிப்புத்தன்மையோடையும் இருக்கணும். அப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த கோபத்துல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றாங்க, நம்பிக்கையாளர்களை பத்தி சொல்றாங்க, அவங்க கோவப்படும் போதெல்லாம் தங்கள் கோபத்தை அடக்கி கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நம்ம எண்ணங்களை நம்ம வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியா கோபத்தை நம்மளால அடக்கிக்க முடியும். நம்ம அப்படி கோபத்தை அடக்கிட்டு நம்ம அமைதியா பொறுமையா இருந்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவு நம்மள நன்னோடிய நோக்கி நம்மளை அழைத்து செல்லும் இன்ஷா அல்லாஹ். இதுலதான் அல்லாஹ் துரோகத்தோட உச்சத்தையும் சொல்றாங்க, மன்னிப்போட உச்சத்தையும் இந்த வரலாறுல சொல்றாங்க. அதே மாதிரி எனக்கு ஜோசப்போட வரலாறை பார்க்கும்போது எனக்கு ஒரு திருக்குறள் தான் ஞாபகம் வருது. இன்னார் செய்தாரே ஒருத்தர் அவர் நான நன்மையும் செய்து விடல். இதுக்கு அர்த்தம் ஒருத்தவங்க உங்களுக்கு தீமை பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க வெட்கப்படுற அளவுக்கு நீங்க நன்மை செஞ்சிருங்க அப்படின்னு. நான் அப்ப இந்த அர்த்தத்தை படிச்சுட்டு நான் நினைப்பேன், இப்பெல்லாம் மனிதர்கள் இருக்காங்களா? நமக்கு தீமை செஞ்சவங்களுக்கு அவங்க வெட்கப்படுற அளவுக்கு நம்ம நன்மை பண்ணிட முடியுமா? இது சாத்தியமா? இப்பெல்லாம் மனிதர்கள் இருந்தாங்களா அப்படின்லாம் எனக்கு தோணும். ஆனா இந்த குரான்ல ஜோசப்போட படிப்பினைகள் இந்த வரலாறு மூலியமா இப்படிலாம் அவர் ஜோசப் வாழ்ந்தாரு அப்படின்னு சொல்லி அல்லாஹ் நமக்கு கத்துக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் சொல்றாங்க, எந்த ஒன்றையும் நான் வீணுக்காக செய்யறதில்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அப்படி இருக்கும்போது முழு வரலாறு ஒரு முதல் பக்கத்துல இருந்து ஜோசப்போட அந்த வரலாறு வரைக்கும் கடைசி பக்கம் வரைக்கும் ஒரு முழு வரலாறா ஒரு ஸ்டோரியா எல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது ஏன் எல்லாம் நமக்கு சொல்லணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறதுக்காகவா அப்படின்னா இல்ல, அதுபடி நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்காக தான் எல்லாம் நமக்கு சொல்றாங்க. இன்ஷா அல்லாஹ் அதுபடி நம்ம நடக்கணும்.
மன்னிக்கணும், அமைதியோட இருக்கணும், பொறுமையோட இருக்கணும், சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கணும். இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம இருந்தோம் அப்படின்னா நமக்கு சவாலா இருக்கிற கோபம், பொறாமை இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வந்துடலாம். அதே மாதிரி இப்ப நம்ம பொறாமை அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்துல இருந்து நம்ம ஈஸியா வெளியே வர்றதுக்கு இப்போ அவங்களுக்கும் அல்லாதான் கொடுக்குறாங்க. இப்ப அவங்களுக்கு அதிகமா கொடுக்கறதுனால அவங்கள்ட்ட அதிகமா இருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம பொறாமைப்படுறோம் அப்படின்னா அத கொடுக்கறது யார்? அல்லாஹ் தானே. அவங்களுக்கு வழங்கி இருக்கிறது அல்லாதான். அப்ப அல்லாஹ் வழங்குனது நமக்கு பிடிக்கலையா? இந்த மாதிரி எண்ணங்களை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஈஸியா நம்ம மன்னிச்சிடலாம். ஈஸியா நம்ம பொறாமை அப்படிங்கிற எண்ணத்துல இருந்து வெளியே வந்துடலாம், மன்னிச்சிடலாம். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாம் அலைக்கும்.